சொல்லுவோமா? ஆமென். உட்காருவோம். இதுக்கான ஆராதனை வேலையிலும் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோடு கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? நல்ல சத்தத்தை வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 118:24 வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஆமென். மகிழ்ச்சியா இருக்கவங்கள கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர் ஆளுகை செய்கிறபடினாலே நாம் எல்லாரும் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ராஜாதி ராஜா நீ வாழ்க என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். வாழ்க
பயப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால் ஜெபத்தினால் யாருக்கு தெரியப்படுத்தணுங்க? அவருக்கு மட்டும் தெரியப்படுத்தணும். ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. பாடுவோமா? இந்த வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதுக்குமே பயப்படலப்பா, எதுக்குமே பயப்படல ஆண்டவரே, எதுக்குமே பயம் இல்லை. ஏன்னா நீங்க என் பக்கத்திலே இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, என்னோடு கூட பிரயாணிக்கிறீர் ஆண்டவரே. நான் எங்க இருந்தாலும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறதுனாலே என்னை எந்த சாபமும் நெருங்காது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சாபமும் என்னை நெருங்காது. ஆமென். எந்த வியாதி என்னை நெருங்காது, எந்த போராட்டங்கள் என்னை நெருங்காது, எந்த துன்பமும் என்னை மேற்கொள்ளாது, எந்த காரியமும் எனக்கு மீறி போகாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் ஆசீர்வதிக்கிறபடினாலே என் தலை குனியாதபடிக்கு என்னை நிமிர்ந்து பார்க்கிற தேவன் ஆகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் ஆபிரகாமை மற்றும் ஆசீர்வதிக்கிற, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற, தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, என் தலைமுறைகளை எல்லாம் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் தலைமுறைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. சொன்னவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே அப்படியே உண்டாவதாக. ஹalleluya. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜெயத்தை எடுக்க போறோம். ஜெயம் எடுக்கிற இயேசுவின் நாமத்தில ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில தான் நமக்கு ஜெயம் உண்டு. அந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலை கடந்து வருது பாத்தீங்களா? அந்த விடுதலையை பறித்து கொள்ள ஒருவரால முடியாது. இந்த காலவேளையிலே நாம் பாடுவோமா? பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே,
ஆண்டவர் உயர்த்த முடியுமா? இவ்வளவுதான் உயர்த்த முடியுமா? ஓ, அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பலன் அடைவீங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் இப்பொழுது பலன் இறங்கி வருது. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் பலத்தோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹalleluya.
ஆண்டவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. உதடுகளினாலே அவரை ஸ்தோத்தரித்து இந்த நாளிலும் நான் ஆராதித்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தபடி நான் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதம் இருக்கிற நேரத்தை உங்க கரங்களில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்வோமா?
கண்களை மூடி 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு அன்றைக்கு பரிசுத்தர் என்று பாடினார்களே, இன்னைக்கு நம்மோடு அந்த தேவ தூதர்கள் பரிசுத்தர் என்று இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாடி உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பாடி அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், நடுக்கத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நடுக்கத்தோடு ஆராதிக்கிறோம், பயபக்தியோடு ஆராதிக்கிறோம் ஐயா, பயபக்தியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. கண்களை பயபக்தியோடு கூட மூடிக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிற, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும். எஸ் லார்ட். கைகளை நல்ல உயர்த்தி மௌனமா. அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், சபையின் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லாமலும் அவர் அக்னியை ஊற்றுகிற இந்த நொடிக்குள்ளே வந்திருக்கிறோம். அக்னியின் அபிஷேகத்தை ஊற்றுகிற அந்த நிமிஷத்துக்குள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் அக்னியாய் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அமைதியா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க சபையில வரங்கள் கிரியை செய்யணும், எங்க சபையில தீர்க்க தரிசனங்கள் கிரியை செய்யணும், பாவிகள் வந்தா மனம் திரும்பணும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படணும், சொப்பனங்கள் பார்க்கணும் ஐயா, தரிசனங்களை காணட்டும் ஐயா. இப்போ இந்த வேளையில கர்த்தர் தரிசனங்களை காட்டுகிற ஒரு நேரம், தரிசனங்களை கொடுக்கிற ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். பயபக்தியா ஒண்ணு கையை உயர்த்தி கொள்ளுங்க, இல்லை கைகளை கூப்பிக்கொண்டு தரிசனங்களுக்காக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம். ஏதோ வந்தோம், பாடினோம், 2 வார்த்தையை கேட்டோம் இல்ல. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தவைகளை காட்டிலும் வித்தியாசமான முறையிலே இந்த கடைசி காலத்தில் சபையை நடத்த பரிசுத்த ஆவியானவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். எஸ் 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 எஸ். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். யோவேல் 2:26-27 படியேயும் ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2:13-14-15 படியேயும் தொடர்ந்து சபையில நீங்க கிரியை செய்யுங்க, சபையில நீங்க மகிமைப்படுங்க, சபையில எழுந்தருளுங்க. ஒரு எழுப்புதல் சபையிலே உருவாகட்டும், ஒரு எழுப்புதல் சபையிலே உருவாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடும்பொழுது நம்முடைய காணிக்கைகளை செலுத்தி
கர்த்தரை